மார்க்கெட் டவுனில் போகுதுன்னா S1 கால்குலேட் பண்ணுவோம், அதான் சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ S1 பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு பிவட் பாயிண்ட்ஸ் 9 மைனஸ் ஹை, அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? 18 மைனஸ் ஹை எவ்வளோ? 10, அப்போது 8. ஸோ S1 உங்களுக்கு மார்க்கெட் வந்து டவுனில் போகுது அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் 8. ஸோ இதுக்கப்புறம் S2 எவ்வளோ போகும் அப்படின்றது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்கன்னா S2 வந்து பிவட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிது? 9 மைனஸ் ஹை எவ்வளோ? 10, லோ வந்து 8. இப்போ எவ்வளோ வரும்? 9 மைனஸ் 2, 7. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா S2 வந்து 7. ஸோ டவுனில் போதுங்களா? 8. அடுத்த டார்கெட் 7. ஸோ அடுத்த டார்கெட் நம்ம S3 பார்ப்போம். S3 வந்து லோ எவ்வளோ? 8 மைனஸ் 2 இன்ட்டு ஹை வந்து 10 மைனஸ் பிவட் பாயிண்ட் 9, 8 மைனஸ் 2, 6. அப்போது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 6, S3. ஸோ டவுனில் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? ஸோ S2, S3 எவ்வளோ போகணும்? இதுதான் வந்து பிவட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஷேரோட அந்த ஹை அண்ட் லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணலாம். பட் நான் ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி இது மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு டார்கெட்டோ இல்லை வந்து புக் ப்ராஃபிட் எடுத்துன்னு நினைக்காதீங்க. அலாங் வித் திஸ் இது வந்து டெக்னிக்கலி நான் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஃபண்டமெண்டலும் தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அந்த கம்பெனியோட ஷேர் ஆனால் அதோட பிஇ ரேஷியோ, பிபிவி ரேஷியோ, குவார்டர்லி ரிசல்ட், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த பிவட் லெவல்ஸை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடில் அதே மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே போகலாம். ஸோ இது நான் கேல்குலேஷன் சொல்லி தரணும் அப்படின்னு நினச்சேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்பர் கால் பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன். தேங்க்யூ.